கள்ளச்சாராயத்தை கண்டுபிடிக்க முடியல. கல்லூரி வாசல்ல பள்ளிக்கூட வாசல்ல விற்கிற கொக்கைன் அபின்னு கஞ்சா இந்த ஸ்டாம்ப் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஏன்? விற்கிறதவன் தான். எனக்கு போட்டியா நீ விப்பியா? குண்டாசு தூக்குடா, இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குடா. எப்படி பாருங்க, எதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுகிறது பாருங்க. ஒரு மீம்ஸ் இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறதுனால பல பேர் எல்லாரும் போட்டதுனால எவ்வளவு எல்லாரையும் கைது பண்ண முடியல. எப்படி மீம்ஸ் போடுறான்? மச்சான் யாரு என் தம்பி சந்தானம் கேட்குறான் உதயநிதி கிட்ட, மச்சான் எனக்கு ஒரு 5 லட்சம் வேணும்டா அப்படின்னு. அப்படியா மச்சான், அந்த கலாச்சாரத்தை கூட செத்து போய் எங்கள் அப்பா 10 லட்சம் கொடுப்பாரு. மீம்ஸ் போடுறா ஒருத்தன். பங்காளி வடிவேலு யாரையா கூப்பிட்றாரு, ஏய் மாப்பிள்ள அங்கே போகாத, ஒன்றும் கிடையாது, டாஸ்மார்க் போகாத, இங்கே வா, கள்ளச்சாராயம் 10 லட்சம் இங்கே வா, இன்சூரன்ஸ், அது என்ன இன்சூரன்ஸு, மாதம் மாதம் பணம் கட்டணும், செத்தப்புறம் கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்களே தெரியல. இங்கே பாரு, ஒரே நொடி சாராயம் குடிச்சு போனோம்னா 10 lakhs இம்மிடியேட்டாக கிரெடிட் ஆயிடுது. எதுக்குடா போய் இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டுங்கிறான். எவனும் பதில் சொல்ல முடியல. நீ என்னமோ பெரிய கிரியேட்டர்ஸ் தேடுற, இவன் தான்டா உண்மையிலே கருத்தியாளன், புரட்சியாளன், புதிய சிந்தனையாளன். அவனுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை, உடனே கைது. இரும்பு கரம், இதுக்கெல்லாம் இரும்பு கரம் வரும். காய்ச்சினவனுக்கு அப்படியே போய் தடவி கொடுத்துட்டு வர்றது யாரு? காய்ச்சி விற்கிறவன. இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் பார்த்தா இவன் சாராங்கச்சி வித்தன்னா உலகத்தில் எவனா நம்பிட்டான்னா சொல்கிறேன், நான் தூக்குல தொங்குறேன். எவனாவது நம்புவானாடா? பாவமாக இருக்கு. கொடுமை கொடுமை. இதுதான் என் அன்பு சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்குகள், இந்த அரசியல், இந்த தேர்தல் களத்தை ஒரு அரசியல் தெளிவு பெறுகிற ஒரு களமாக நீங்க புரிஞ்சுக்கணும். எது திராவிடம், எது இந்தியம், எது தமிழ் தேசியம், ஏன் தமிழ் தேசிய அரசியலை உங்கள் பிள்ளைகள் இவ்வளவு பிடிவாதமாக நின்று இந்த நிலத்திலே நிறுவ நினைக்கிறோம் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்தியம் திராவிடம் என்றால் வெவ்வேறு கிடையாது. இந்தியம் இந்தியை திணிக்கும், இந்தி இந்தியாவின் தேசிய மொழி என்கும், திராவிடம் அதற்கு துணை நிற்கும். இந்தி எதிர்த்து போராடிய திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் கீழப்பழுவூர் சின்னசாமியை தவிர வேற யாராவது? அவர் ஏன் தீக்குளித்தார்? பேரறிஞர் அண்ணா இந்தி எதிர்த்து போராடவில்லை என்ற வழியில் தீக்குளிச்சிட்டார். அது தவிர மீது எல்லாம் மாணவர்கள் போராடியது. மொழி மீது இருந்த பற்றில் மற்றவர்கள் உயிரிழந்தார்கள், அதை இவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். மொழி மீது இருந்த பற்றிலே ஏற்பட்ட புரட்சியிலே கட்சி தொடங்கி எப்படி ஆட்சியை பிடிப்பது என்று திணறிக் கொண்டிருந்த திமுக அந்த மொழிப்போர் புரட்சியை பயன்படுத்திக் கொண்டு ஆட்சியை கைப்பற்றது. இந்தி நெவர், இங்கிலீஷ் எவர், இப்படிலாம் வார்த்தைகளை பெற எங்க அண்ணா தனக்கு இருந்த புலமையிலே பயன்படுத்தி, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், அப்போது வைத்த முழக்கம். இப்போது வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும், அது இப்போது இவர்கள் கடைபிடிக்கிற வழக்கம், பழக்கம். இந்திய திணித்தவன் யார்? அன்றைய ஆட்சியாளர்கள், காங்கிரஸ். அப்போது ஆட்சியில் இருந்தவர் யார்? இந்த திராவிட திருவாளர்கள். இந்தியை எதிர்த்து போராடி ஆட்சியை கைப்பற்றிய இவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். உடன் பிறந்தவனே தமிழனுக்கு உயிர் உடலிலே இல்லை, அவன் மொழியிலே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். நல்லா கவனிச்சுக்கணும். அப்போது எங்க என்று சொல்றது? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இதெல்லாம் இவங்க யாரும் சொல்லல, அது நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் சொன்னது. எல்லாத்தையும் இரவல் வாங்கி தங்களின் முழக்கமாக முன்வைத்தார்கள். தமிழ் பேரின மக்களிடத்திலே நம்பிவிட்டார்கள். தமிழ்நாடு தமிழருக்கே இவர்கள் வைத்த முழக்கமா? இவர்கள் வைத்த முழக்கமா அது? வீழ்வது நாமாக இருந்தாலும் இதெல்லாம் இவர்கள் வைத்த முழக்கமா? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு, இதை திராவிடர்கள் வைத்த முழக்கம் இல்லை. நம் இன முன்னோர்கள் வைத்ததை தனதாக்கி கொண்டார்கள். அப்போது என்ன செய்தார்கள்? அவன் உயிர் தமிழனின் மொழியிலே இருக்கிறது என்பதை தெரிந்த பிறகு அவன் மொழியை அழிக்காமல் விட்டால் தமிழன் தமிழனாக இருப்பான், தமிழன் அல்லாதவன் இந்த நிலத்தில் அதிகாரத்திற்கு வர முடியாது என்று உணர்ந்து தெளிந்த பிறகு நமக்கு முன்பே எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், இதெல்லாம் பேசி 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 மெதுவாக மெதுவாக நம்மையும் அறியாமலே
நம் தாய்மொழியை அழித்து புதைத்து முடித்து விட்டார்கள். எங்க இருக்கு தமிழ்? விக்கிரவாண்டி ஒரு சிற்றூர், ஒரு சிறிய நகரம்னு வச்சு, நீ உன் தமிழ் தெருவில், வணிக வளாகங்களில், இந்த வணிக பலகைகளில், வர்த்தக பலகைகளில் ஒரு இடத்தில் நீ தமிழை காட்டு. சகித்துக் கொண்டிருப்பார்கள் இவர்கள். ஏன்? அவர்கள் தாய்மொழி அது இல்லை. திராவிடத்தின் தாய்மொழி எது? கேட்டு சொல்லு, பதில் சொல்ல சொல்லு. ஐயா ஸ்டாலின் சொல்வாரா? இல்லை இங்கே வேட்பாளர் அந்த அன்னியூர் சிவாவா? அவரை கேட்டு சொல்லு. ஆனால் என் தங்கச்சியை சொல்ல சொல்றேன். தமிழை அழித்தார்கள். காரணம், தமிழ் இருக்கிறவரை தமிழன் தமிழகனாக இருப்பான். தமிழன் தமிழனாக இருக்கிறவரை தமிழன் அல்லாதவன் அதிகாரத்துக்கு வர முடியாது. ஏன்? இங்க பாருங்க, திராவிடம் என்ன செய்யும் பாருங்க. இந்திய என்ன செய்யும்? நம்மளை மதமா பிரிக்கும். இந்து, இந்தியன், இஸ்லாம், கிறிஸ்தவன் பிரிப்பான். திராவிடம் என்ன செய்யும்? நீ படையாச்சி, நீ பறையன், நீ தேவன், நீ தேவேந்திரர், நீ நாடார், நீ கோனார், நீ செட்டியார், நீ பிள்ளை, நீ முதலியார், நீ உடையார், நீ வண்ணார், இப்படி பிரித்து கூறுபடுவான். இது திராவிடம். அது இந்தியம். இந்தியம் என்ன சொல்லும்? சாதியும் மதமும் எங்கள் இரு கண்கள் என்று சொல்லும் RSS, BJP. தமிழ் தேசியம் என்ன சொல்லுது? சமூகத்தின் கொடிய புண்கள். இது தமிழ் தேசியம் சொல்லும். ரெண்டை ஒன்னு ஒப்பிட்டு பாரு. திராவிடம் பிரித்து தமிழர்களை பிரித்து அது அதிகாரத்திற்கு வரும். படையாட்சியும் பறையனும் மோதனும். பறையர் ஓட்டு படையாட்சிக்கு இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். படையாட்சி ஓட்டு பறையருக்கு இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதனால் இந்த பகையில் இவர்களுக்கு ஓட்டு, இந்த பகையில் இவருக்கு ஓட்டு. பாரதிய ஜனதாவா பாமகவா அது எங்க இருக்கோ அதுக்கு எதிராக பறையர் ஓட்டு. விடுதலை சிறுத்தைகள் அது எங்க இருக்கோ அதற்கு எதிராக படையாட்சி ஓட்டு. இதிலே திராவிடன் காட்டிலே மழை. ஒரு கேள்வியை அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களிடத்தில் கேட்கிறேன். படையாட்சி பறையர், தெற்கே தேவேந்திரர் தேவர், 4 சமூகமும் ஒன்றாக நின்றால் ஏதுடா கருணாநிதி, ஏதுடா எம்ஜிஆர், ஏதுடா ஜெயலலிதா, ஏதுடா MK ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், ஏது? நோவேர். எங்க இருப்பார் அவரு? எங்க இருப்பாரு? நாம் பிளந்து பிரிந்து நிற்கிற வரைதான் இந்த திராவிட பூச்சாண்டிகள் மஞ்சள் குளிக்க முடியும். எப்படி? சொந்த ரத்தங்களுக்குள் யுத்த நிகழ்த்த வச்சு அதை சிந்துகிற ரத்தத்தை நக்கி குடிக்கிற ஓநாய்கள் தான் இந்த திராவிடர்கள் என்பதை அறிவார்ந்த என் தம்பிதங்கள் அறிந்து கொள்ளணும். இன்னும் ஒரு தலைமுறை இந்த துயரத்தை தூக்கி சுமக்க கூடாது. இதை நகர்த்தி விட்டு புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கு தயாராகணும். தமிழ் தேசியம் என்ன செய்யும்? இவன் பிளந்து நம்மை பிரித்து வலிமை பெற்ற அதிகாரத்துக்கு வர நினைப்பான். தமிழ் தேசிய அரசியல் என்ன? பிரிந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்களை சாதி மதங்களாக நாம் பிளந்து பிரிந்து கிடக்கிற வரை நாம் அரசியல் வலிமையை பெற முடியாது, அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்பதை உணர்த்தி தெளிய வைத்து, நாங்கள் தமிழ் தேயர்கள், ஒரு தாய் பிள்ளைகள், தமிழ் தாயின் பிள்ளைகள், நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வூற்றி ஒன்று திரட்டி தமிழர்களை ஒன்றாக்கிய அரசியல் வலிமை பெற்று அதிகாரத்தை கைப்பற்ற துடிக்கும். அது திராவிடம் பிரித்து கையா பிரித்து பிளந்து அதிகாரத்தை பெறும். தமிழ் தேசியம் இணைத்து வலிமை பெற்று அதிகாரத்தை பெறும். இது ரெண்டுக்கு இருக்கிற கோட்பாட்டு வேறுபாடை நீ புரிஞ்சுக்கணும். திராவிடம் என்ன செய்யும்? இந்திய என்ன செய்யும்? கச்சத்தீவை எடுத்து கொடுக்கும். திராவிடம் கைகட்டி வேடிக்கை பார்க்கும். தமிழ் தேசியம் எப்பாடுபட்டனும் என் தாய் நிலத்தை திருப்பி போரிட்டு மீட்கும். இது ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு தான். கச்சத்தீவை திருப்பி எடு, கொடுத்தது கொடுத்ததான். அப்படி என்றால் என்னை தனியாக பிரித்து விடு. இந்த தீர்மானத்தை பிரபாகரன் மகன் வென்று இதே சட்டசபையில் ஆண்மகனாக நிறைவேற்ற நீ அப்புறம் சொல்லு. என்னை பிரிவினைவாதிம்பா வா, நான் செப்பரேட்டிஸ்ட், பிரிவினைவாதி. என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து என் வரலாற்று பகைவன் சிங்களனுக்கு கொடுத்த நீ தேசியவாதி. அந்த நிலத்தை எடுத்து என் நாட்டோடு சேர்த்து விடு என்று சொல்கிற நான் பிரிவினைவாதியா என்று கேட்டால் எவனிடத்தில் பதில் இருக்கும்? ஒவ்வொன்னா பார். திராவிடம் எது, தமிழ் தேசியம் எது என்று. ஐயா கருணாநிதி, பேராசைப்பட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள். திராவிடம். சிங்களன் சுட்டு வீழ்த்துவான், தமிழ் மீனவன் செத்தான். இந்தியம். இந்திய கடலுக்குள் மீன் பிடிப்பது என் இனத்தின் உரிமை. இது தமிழ் தேசியம். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? இதான் தமிழ் தேசியம்.
தமிழ் எங்களுக்கு வேலை அல்ல. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா, தமிழ் தமிழ் என்று இவர்கள் பழமைவாதம் பேசிக் கொண்டிருப்பார்கள். இது திராவிடம். தமிழ் எங்களுக்கு வேலையும் சோறும் அல்ல, தமிழ் எங்கள் உயிர், தமிழ் எங்கள் மூச்சு என்பது தமிழ் தேசியம். தமிழ் என் முகம், தமிழ் என் முகவரி, தமிழ் என் அடையாளம் என்பது தமிழ் தேசியம். இந்த நன்கு தமிழ் இளம் தலைமுறையினர் புரிஞ்சுக்கணும். ஓட்டு போடு, போடாம போ, இதெல்லாம் தெரியாம எனக்கு போட்டு என்ன பயன் வரப்போகுது? கத்துக்கிட்டு போடு. புரட்சியாளர் எல்லாமே சொல்றாரு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்யணும். கற்பிக்கிறேன், நீயே ஒன்று சேர்வ, நீயே புரட்சி செய்வ. ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பின்பே அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். நான் அதை தான் 13 வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கிளர்ச்சி வந்துருச்சா? புரட்சி வருதா? வருது. ஒரு எளிய மகனால் ஒரு பின்புலமும் இல்லாமல் 36 லட்சம் வாக்கை பெற முடியும் என்றால் அது புரட்சி தான், அது கிளர்ச்சி தான். ₹1 காசு கொடுக்காமல், குவார்டர் பிரியாணி கூட்ட தலைக்கு 200 ரூபாய் கொடுக்காமல் பலாயிரக்கணக்கான மக்களை வீதியிலே பேசுவதை கேட்க கூட்டிவிட முடியும் என்றால் அது மாறுதல் தான், கிளர்ச்சி தான், புரட்சி தான், பெருமாறுதல் தான். ஒண்ணு பாரு. எங்க எதிர்த்தார்கள்? இந்தியை எதிர்த்தார்களா? இப்ப எதிர்க்கிறார்களா? எவன் இந்தியை திணித்தானோ அவனிடத்திலே கூட்டணி வைத்த போது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இந்தியை கொண்டாந்து நிறுத்திவிட்டான். மத்திய அரசின் திட்டங்களில் ஏதாவது தமிழ் பெயர் வருகிறதா? ஏதாவது இருக்கிறதா? எல்லாம் அப்படியே இந்தியை அப்படி தமிழ்ல பேசிட்டு இருப்பான், அப்படியே பேசிட்டு இருப்பான். இதை எதிர்ப்பார்களா? ரொம்ப சுத்துற திராவிட அரசியல், அதன் ஆட்சி, அந்த கட்சி, அதன் ஆட்சி முறை என்பது என்ன? தெருவுக்கு 2 டாஸ்மார்க்கை வைத்து குடிக்க வைப்பது. தமிழ் தேசிய அரசியல் என்பது அதை மூடிவிட்டு தெருவுக்கு 2 நூலகத்தை திறந்து பிள்ளைகளை படிக்க வைப்பது. அது 2க்கு இருக்கிற வேறுபாட்டை நீ முடிச்சுக்கும். இதான் இங்க இருக்கிற இந்த கோட்பாட்டு தெளிவு உனக்கு இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவா? குடிக்கிறதுக்கு தேடுவானே. அதான் கல்லுக்கடை மதுபானம் இருக்குல்ல, தமிழ் தேசிய மதுபானம், பனம்பால், தென்னம்பால், மூலிகைச்சாறு திறந்து விடுவோம். சிற்றூரா 1 கிலோமீட்டர் தள்ளி போய் அங்க இருக்குது மூலிகை சாறு, போய் குடிடா. பனம்பால், தென்னம்பால், தூய்மையா. கலப்படம் இருந்துச்சா கொன்னுட்டேன். போய் குடி, உற்சாகமா இரு. சிற்றூர் தோறும் என் தங்கை மாதிரி உடற்பயிற்சி கூட, நூலகம். உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்தினில் கூடி செயல் செய்ய பழகு, நாம் தமிழர். இதான் எங்க கோட்பாடு. உடலினை உறுதி செய்ய உடற்பயிற்சி கூடம், அறிவை விரிவாக்க நூலகம். இது 2க்கு இருக்கிற கருத்தியல் முரணை குறைஞ்சது ஒரு 10 மணி நேரமாவது பேசலாம், அவ்வளவு இருக்கு. ஆனால் இந்த இருக்கிற குறுகிய நேரத்தில் உனக்கு எவ்வளவு எளிதாக புரிய வைக்க முடியுமோ புரிய வைக்கிறேன். ஒண்ணா ஈழத்தில் நமக்கென்று ஒரு தாயகம் அடைய வேண்டும் என்று நம் உயிர் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு புரட்சிகர அரசியலை, ஆயுதமேந்திய புரட்சியை முன்னெடுத்தார்கள். அவருக்கென்று அந்த நாடா இல்ல அன்னை தமிழ் இனத்திற்கென்று நாடா? ஒரு தேசிய இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அந்த இனம் எனக்கு தனக்கென்று என்றைக்கு நாடு அடைகிறதோ அன்றுதான் முழுமையான விடுதலை அடையும். இது உலகம் முழுமைக்கு இருக்கிற வரலாற்று உண்மை. அப்ப என் இனம் முழுமையான விடுதலை அடைய வேண்டும், அதற்கென்று தனி நாடு அடைய வேண்டும். அடைந்தால்தான் என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வரலாறு, என் வழிபாடு, என்னுடைய தொன்று தொட்ட வேளாண்மை எல்லாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு தனி நாடுதான். என் அன்பு தம்பி தங்கைகளே, வலையொலியில் தட்டி பாருங்கள். அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கிடையே போட்டி, விளையாட்டு போட்டி, அங்கீகரிக்கப்படாத நாடுகளுக்கிடையே. அதிலே தமிழீழ பிள்ளைகள், நம் தம்பி தங்கைகள் கால்பந்தாட்டம் ஆடும்போது அவர்கள் வெற்றி பெற்று விடுகிறார்கள். நம் பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளையின் நெஞ்சிலே தமிழ் ஈழம் என்று எழுதியிருக்கிறது. பின்னாடி ஈழ தாயகத்தின் புலிக்கொடி பொறிக்கப்பட்டிருக்கிறது. எடுத்து பார் வலையொலியில. நானே நிறைய பேருக்கு முன்னகர்த்திருக்கேன். தட்டு. அந்த வெற்றி மேடையில் நம் பிள்ளை ஏறி நிற்கும் போது நம்முடைய தமிழீழ தேசிய கீதம் ஏறுது கொடி ஏறுது என்று உன் தாய்மொழியிலேயே உலக அரங்கிலே தேசிய கீதம் பாடப்படுகிறது. ஆனால் இன்று நீ தங்கப்பதக்கம் வென்றாலும்
வங்க மொழியிலே இருக்கிற அந்த ஜனகன மனகதி அதான் பாடுவானே ஒழிய உன் தாய்மொழி எங்கே? வங்க மொழி எப்போது வந்தது? இந்தி மொழி எப்போது வந்தது? 400 ஆண்டுகளை கூட தொடாத இந்தி மொழி இந்தியாவின் ஆட்சி மொழி என்றால் உலகத்தின் முதன் மொழி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த என் தாய்மொழி தமிழ் எங்கே? அதற்கான அங்கீகாரம், அதற்கான உரிய மதிப்பு எங்கே? இதை கேட்க இதுல எந்த கட்சி இருக்கிறது? தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற நாம் தமிழர் கட்சியை தவிர எவன் இருக்காங்க? புதிதாக பாராளுமன்ற கட்டடம் கட்டி திறந்தார் மதிப்புக்குரிய ஐயா மோடி அவர்கள். எந்த நாட்டிற்கு போனாலும் உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ், அது இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமை. ஆம், நான் பேசித்தான் திருப்பி பேசுறாரு. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். ஆம், அறியலாம். அதுவும் நாங்க பேசியத்தான் திருப்பி பேசுறாரு. பாராட்டுகள், வாழ்த்துக்கள். பாரதியாரை பாடுகிறார், அவையை பேசுகிறார். வரப்புயரா நீர் உயரா நீர் உயரா ஏதோ சொல்றார், பேச முயற்சிக்கிறார். சரி, பாராட்டுறோம். ஆனால் இவ்வளவு பெருமை மிக்க என் தாய்மொழி, நீங்கள் புதிதாக கட்டித்திறந்த பாராளுமன்ற கட்டட வாசலிலே இந்தியிலே கல்வெட்டு, சமஸ்கிருதத்திலே கல்வெட்டு, இங்கிலீஷிலே கல்வெட்டு, ஏன் என் தாய்மொழி தமிழிலே கல்வெட்டு இல்லை என்று கேட்ட ஒரே அரசியல் கட்சி இந்த நிலத்திலே நாம் தமிழர் கட்சி தான். அங்கே இந்தியம் கேட்கவில்லை, அதை செய்யவில்லை. திராவிடம் அதை கேட்கவில்லை, எதிர்க்கவில்லை. தமிழ் தேசிய அரசியல் மட்டும்தான். ஏன் நீ அந்த இடத்தில் என் தாய்மொழிக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்று கேட்டது தமிழ் தேசியம். வாயை திறக்காமல் இருந்தது திராவிடம். ஒரு 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 இடத்துல எங்களை தர்க்கத்தில் வென்று காட்ட சொல்லு, நாங்க தேர்தலை நிக்கிறதை நிறுத்திக்கிறோம். அடுத்த தேர்தல் திமுக ஓட்டு போட சொல்லிட்டு போயிடுறோம். சொல்லு, ஒரு தடவை சொல்லு. எம்ஜிஆர் பிறப்பால் அவர் மலையாளியா இருந்திருக்கலாம். ஆனாலும் அவனுக்கு ஒரு ரத்தம் இருக்குல்ல, சேரப்பாட்டனின் மகனா இருக்கான்ல, அவனுக்கு இருக்கிற அந்த உணர்வு நீ நல்லா கவனிச்சுக்க. கர்நாடகாவில் ஒரு தமிழனை நிறுத்திறார், அவன் வென்றுறான். சட்டசபைக்கு போய் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி பிரமாணம் எடுக்கும்போது கன்னடத்தில் பதவி பிரமாணம் எடு என்று கத்துகிறார்கள் கன்னட உறுப்பினர்கள். அவர் வெளியில் வந்து ஐயா எம்ஜிஆருக்கு அழைத்து பேசுறார். ஐயா, இந்த மாதிரி தலைவரே, இந்த மாதிரி எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, நான் என்ன செய்யணும்? தமிழில் பதவி பிரமாணம் உறுதிமொழி எடுத்தால் எடு, இல்லைன்னா பதவியை தூக்கி போட்டு வெளியில வா. இப்ப திராவிட மாடலின் திலக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய எம்பி, கிருஷ்ணகிரி எம்பி, இங்க வாப்பா, நீ தெலுங்குல உறுதிமொழி எடுத்து யாருக்கு இதை சொல்ல, என்ன சொல்ல விரும்புற? எங்களை எல்லாம் விஷம் குடிச்சு சாக சொல்ற. என்னடா மானங்கட்ட தமிழ் பையன் மக்களே, உங்க ஓட்டுல நான் வந்து என் தாய்மொழியில உறுதிமொழி எடுக்கிறேன்டா. இதுக்கப்புறம் ஏன்டா நீங்க வெக்கங்கட்டு மானங்கட்டு உயிரோடு இருக்கிறீங்க? விஷமாங்க காசு இல்லைன்னா அந்த கலாச்சாரத்தை குடிச்சா செத்து போங்கடாங்கிறான். அதான் சொல்றான் அவன். இதை அனுமதிப்பது திராவிடம். இது என் தாய் நிலம், என் தாய்மொழி. கர்நாடகால இருந்து ஒருத்தன் போய் தெலுங்குல புதைப்பிரமாணம் எடுத்துட்டு வந்துட முடியுமா? சொல்லு, யாரா சொல்லு. கொண்டே வருவான். எங்கே போனது உன் இனமானம், தன்மான உணர்ச்சி? திராவிடம் எப்போதும் தேர்தல் வரும்போது பணத்தை முன்னிறுத்தும். தமிழ் தேசியம் தன் இனத்தையும் அதன் மானத்தையும் முன்னிறுத்தி களத்திலே நிற்கும். அதான் திராவிடம், இது தமிழ் தேசியம். புரட்சி வெல்லட்டும், புரட்சி வெல்லட்டும். ஒன்னு ஒன்னா பார், ஒன்னு ஒன்னா பார். இங்க பார், உனக்கு ஒன்னு சொல்றீங்க. மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. முழக்கத்தை முன்வைத்த பெருந்தகை யார் தெரியுமா? நம் மதிப்பிற்குரிய ஐயா பேரறிஞர் அண்ணா அவர்கள். தன்னாட்சின்னு சொல்லல, அவர் சுயாட்சின்னாரு. அது சுயங்கிறது சமஸ்கிருதங்கனால நம்ம தன்னாட்சிங்கிறோம். மத்தியிலே கூட்டாட்சி, நடுவண் ஆட்சியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி. மத்தியிலே கூட்டாட்சியும் மலரும் போதுதான் ஒவ்வொரு மாநிலத்திலே தன்னாட்சி மலரும். எல்லா தேசிய இனங்களின் உரிமை பாதுகாக்கப்படும். ஆனால் மத்தியிலே கூட்டணி ஆட்சி தான் மலர்கிறது. கூட்டாட்சி எங்க மலர்கிறது? எங்கே மலர்கிறது? கூட்டாட்சி மலர்ந்தது எப்போது? தேவேகவுடா, ஐ.கே. குஜரால், ஐயா வி.பி. சிங் காலத்தில். பாரு, இந்த சமூக நீதி, இந்த இடஒதுக்கீடு, இதையெல்லாம் பேசுகிறார்கள். நீ நுட்பமா விளங்கிக்க. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நாம் போராடுகிற போது, அழுத்தம் கொடுக்கிற போது ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். இது இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கென்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு அனுப்புகிறார்கள். அவர் கையெழுத்து போட மாட்டார் என்று அவர்களுக்கு தெரியும்.
அவன் கோட்பாடு, அவர் RSS உறுப்பினர், அவர் இஸ்லாமிய மக்களுக்கு நேரெதிரி, அவர் இஸ்லாமிய சிறைக்கைதில் விடுதலைக்கு எதிராக இருப்பார், கையெழுத்து போட மாட்டார். அப்ப என்ன பண்றது? கடத்தி விடுறது. அவர் போடல, நாங்க என்ன செய்யறதுன்னு. இதை சொல்வதற்கு ஒரு அதிகாரம், இத்தனை உறுப்பினர், இதுக்கு ஒரு சட்டமன்றம், அதுக்கு ஒரு முதலமைச்சர். நீ நல்லா கேட்டுக்க, வெக்கம் கேட்டு ஓட்டு போட்ட எல்லாரும் அவமானப்படு, வெக்கப்படு. எனக்கிட்ட நீ இதை ஒரு கொடுத்து பாரு, கதவை தெர, வெளியில வா. நீ என்ன பண்ணுவ? என் மேல வழக்கு போடுறா, பாடுறா, பாப்போம்டா, போட்டு ஒரு தடவை சொல்லு பார்ப்போம். அந்த துணிவில்லை. வீரமற்ற ஆண்மையற்ற மக்கள் குடிக்கிற சரக்குல வீரம் எழுதி வச்சா வந்துருமாடா வீரம்? சாராயத்தில் கூடாதுடா, உடம்புல ஓடுற ரத்தத்திலையும் ரத்த அணுக்களையும் இருக்கணும்டா வீரம். ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கணும். அதை விட்டு சாராய சரக்குல வீரன். அப்ப திமுக இருக்க எல்லா வீரனும் சரக்கு போட்டு தான் அப்படி நிமித்திக்கிட்டீங்களா? எப்படி பாரு. அப்புறம் குடிவாரி கணக்கெடுப்பு. சாதிங்கிறது சமஸ்கிருத சொல், அது இப்போ நம்ம சாதினே வச்சு பேசுவோம். சாதி வாரி கணக்கெடுப்பு நம்ம எடுக்க சொல்றோம். இதை எங்க ஐயா சொல்லி சொல்லி சோர்ந்துட்டாங்க. ஏன்னா இவன் எடுக்க மாட்டேங்கிறான். எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பல ஆண்டுகளை சொல்லிட்டாங்க. நீ நல்லா கவனிச்சுக்க. இந்த இப்ப ஐயா ஸ்டாலின் நல்லா கவனி. மாநில உரிமை பேசியவர்கள், மாநில தன்னாட்சி பேசியவர்கள், எது ஒன்றையும் பறிகொடுத்தது இவர்கள் தான். மருத்துவத்தை எடுத்துட்டு போனது யாரு? மத்திய அரசு. அப்ப ஆட்சியில் இருந்தது யாரு? காங்கிரஸ். இவங்க இந்த கல்வியை கொடுத்துட்டு போனது யாரு? இந்திரா காந்தி. அப்ப கூட இருந்தது யாரு? இவங்க தான். எதிர்த்து போரிடாமல் மாநில உரிமைகள் எல்லாம், கல்வி மாநில உரிமை, அதை எடுத்துக்கொண்டு போனது இந்திய அரசு. அதை போராடி தடுக்காமல் இருந்தது இந்த திராவிட கட்சி ஆட்சிகள். நல்லா கவனிச்சுக்கணும். எல்லா உரிமை, மின் உற்பத்தி, விநியோகம். இன்னைக்கு சாலைக்கு டோல் போட்டு வசூலிச்சு போறது யாரு? எல்லாத்தையும் வித்துட்டான். ரோட வித்துட்டான், எல்லாத்தையும் வித்தாச்சு. எது ஒன்றும் கிடையாது, எது ஒன்றும் கிடையாது மாநில உரிமை. கடைசியா வரி, GST, ஒரே வரி ஒரே நாடு. இதை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். காங்கிரஸ் யாரு? இந்தியா. கூட இருந்து கும்மி அடிச்சது யார்? திமுக. இது யாரு? திராவிடம். ரெண்டு ஒண்ணுதான். தட்ஸ் ஆல். நீட்டை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ். அது கூட இருந்து கையெழுத்து போட்டு கும்மி அடிச்சது யார்? இந்த திமுக. திராவிடம். ரெண்டு ஒண்ணுதான். இதை எதிர்த்து முறியடிக்க போராடுவது யார்? தமிழ் தேசியம். நல்லா விளங்கணும். இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பை நேரடியாக எதிரி யாருன்னா பாரதிய ஜனதா. அவன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டான். அவன் கொள்கைக்கு எதிரானது. ஏன்? அவன் எவ்வளவு இருக்கான்னு தெரிஞ்சிடும். நாடு கொந்தளிச்சிடும். அவன் எடுக்க மாட்டான். அவன் கோட்பாடு அது இல்ல. சாதி இருக்கணும் எனக்கு ஓட்டு போட, சாதி கட்சிகள் என்னோடு இருக்கணும் கூட்டணி வைக்க. ஆனால் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவனுக்கான உரிய உரிமையை கொடுக்க கூடாது. அவன் கோட்பாடு அது. அப்படி மத்திய அரசு எடுக்கணும்னா மாநில அரசின் உரிமையை நீ அடமான வைக்கிறாய் மத்திய அரசு இடத்துல. ஆனால் நீதான் மாநில தன்னாட்சி பேசினாய், மாநில சுயாட்சி பேசினாய், மாநில உரிமை பேசினாய். உச்ச நீதிமன்றம் சொல்லுது மாநிலங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. எடுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நிதிஷ்குமார் யாரை கட்டு எடுத்தார்? எடுத்தார். நீதிமன்றம் தடுக்குது. அந்த தடையை நான் பொருட்படுத்த மாட்டேன்னு நிதிஷ்குமார் சொல்றாரு. அப்படி உனக்கு சொல்ல தெரியாதா? காவிரியில் ஊதிய நதிநீரை தமிழ்நாட்டுக்கு பிரித்துக் கொடுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் சொல்கிறது. அந்த தீர்ப்பை ஏற்க முடியாது என்று கர்நாடகா சொல்கிறது. அப்படி சொல்ல உங்களுக்கு ஆண்மை துணிவு இல்லையா? முல்லை பெரியாற்று அணை வலுவாகத்தான் இருக்கிறது, உறுதியாகத்தான் இருக்கிறது. வேறு அணை கட்டுகின்ற தேவை இல்லை. உரிய நீரை பிரித்துக் கொடுங்கள் கேரளாவுக்கு சொல்லுது உச்ச நீதிமன்றம். கேட்க முடியாது கேரளா. அப்படி எதிர்த்து பேச முடியாது உங்களால. என்ன மாட்டீர்கள்? திராவிடம் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தமிழ் குடிகளுக்கு உரியதை கொடுக்காது. நாங்கள் கேட்பது இட ஒதுக்கீடு அல்ல, இட பங்கீடு. நல்லா கவனிச்சுக்கணும். இட பகிர்வு கேட்கிறோம், ஒதுக்கீடு கேட்கல, பங்கீடு கேட்கிறோம். என் அன்பு தம்பி தங்கைகளே, ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி, ஒரு வீட்டில் ஒரே ஒரு அப்பத்தாருகா ஒரு கிழவி, அவ அட்டைக்கு 10 கிலோ அரிசி. ஒரு வீட்டில் 10 பேர் இருக்கிறான், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அப்பா அம்மா, எப்படி 10 பேர் இருக்கான் உறுப்பினர். அவன் குடும்ப அட்டைக்கும் 10 கிலோ அரிசி. இது நியாயமா அநியாயமா? இது நீதியா அநீதியா? இதை மட்டும் அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் சிந்திச்சுப்பார். நாங்க என்ன சொல்றோம்? ஒத்த மனுஷி இருக்கா அவளுக்கு உரியதை கொடு, 10 மனுஷன் இருக்கா அவனுக்கு உரியதை கொடு. இதாண்டா இடஒதுக்கீடு, இதாண்டா சரியான பங்கீடு. இந்த பங்கீடைத்தான் நாம கேட்கிறோம். இது மாநில அரசை செய்ய முடியும் என்கிற நிலை இருக்கும்போது இதை மத்திய அரசு செய்யணும் என்று நீ சொன்னா உன் உரிமையை அவனுக்கு ஏன் அடமான வைக்கிற? அவன்கிட்ட எடுத்து கொடுக்குற?
ஏன் கொடுக்குற? அப்ப என்ன இதுக்கு நீ தன்னாட்சி உரிமை பேசுன, மாநில உரிமை பேசுன, எதுக்கு பேசுன? ஏமாற்று தானே, ஏமாற்று தானே. என்னுடைய காவல்துறையில என்ன உனக்கு பிரச்சனை? என்னுடைய காவல்துறையில என்ன பிரச்சனை? அவன் திறமையில உனக்கு என்ன சந்தேகம்? ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸை விட என்னுடைய போலீஸ் சிறந்தவன் நிரூபிக்கிறானே, அவர் எதுக்கு நீ சிபிஐ விசாரணை கேட்கிறிய? ஒண்ணு என் இனத்தை, என் நிலத்தை, என் நிலத்தில் இருக்கிற காவல்துறையை வீழ்த்தி தாழ்த்தி அவமானப்படுத்தி சிபிஐ விசாரிக்கணும்னா மாநில உரிமை எதுக்கு அவன் கடமான வைக்கிற? இதாண்டா திராவிடம். இது எதையுமே பார்க்காதடா. உன் மலையை வெட்டுறான்டா திராவிடன், வேடிக்கை பார்க்கறான்டா இந்தியன். இதாண்டா இந்தியன் திராவிடம். என் மலை என்பது என் தாயின் மாறு போல பூமி தாயின் மாறு, தொட்டா கொன்னு. இதாண்டா தமிழ் தேசியம். இது ரெண்டையும் புரிஞ்சுக்க. தாயின் முளை மார்பில் இருந்து பால், பூமி தாயின் மலை மார்பில் இருந்து அருவிடா. இவ்வளவுதான்டா. அருவிலிருந்து ஆறு, ஆறிலிருந்து நீர், நீர்லிருந்து வயிறு, வயிறுல நீர்லிருந்து சோறு, சோறுலேருந்து வயிறு, வயிறுலேருந்து உயிர், வாழ்க்கைடா. இவ்வளவுதான்டா வாழ்க்கை. இந்த மலையை தொடாண்டா, தொடாத, தொடாத இயற்கையின் அரும்பெரும் கூட. அது என் தாய் பூமி தாயின் மார்பு. இது தமிழ் தேசியம். மலை, காசு, பணம், துட்டு, வெட்டு. இவன் திராவிடன். இதை கமிஷன் வாங்கிட்டு வேடிக்கை, நல்லா வெட்டு, நல்லா வெட்டு. இவன் இந்திய. என்னைக்கு இந்த திராவிட இந்திய கட்சி, காங்கிரஸ், ராகுல் காந்தி, இந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் எங்க அண்ணன் செல்வ பெருந்தகை, இல்ல அன்பு தம்பி அண்ணாமலை யாராவது பேசுவாங்களா மலையை மணலாக்கி வைக்கிற? நோ. யாரு கத்துவா? தமிழ் தேசிய பிள்ளைகள், பிரபாகரன் பிள்ளைகள், இயற்கையின் மக்கள் நாங்கள் என்பதை உணர்ந்த பிள்ளைகள். அவன் சொல்றானடா, ஒரு பேரறிஞன், நீ எந்த கல்வியும் உன் பிள்ளைக்கு கொடுக்க தேவையில்லை, இயற்கையை நேசிக்க கற்றுக் கொடுடா. அது எல்லாவற்றையும் உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டான். எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தோம் இயற்கை. ஆத்து மணல் 32 ஆறை கொண்டு கொலை செஞ்சிருக்காங்க. 4 நூற்றாண்டுக்குள்ள 32 ஆறை. ஆறை எப்படின்னு கொலை செய்ய முடியும்? ஆறை எப்படின்னு சாகடிக்க முடியும்? ஆறு செத்துருச்சுன்னு நீ எப்படின்னு சொல்ற? அப்படின்னு தம்பி, மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல். மணல் என்பது உலகத்தின் சிறந்த நீர் வடிகட்டி, சிறந்த நீர் தேக்கி. நீர் வடிகட்டியான யாரு? நீர் மணல். ஆமா ஆமா. எப்படின்னு சொல்ற? கடற்கரைக்கு போயிருக்கியா? என் தம்பி தங்கச்சியில போயிருக்கீங்களா? கடல் நீரை அள்ளி குடிச்சு பார்த்திருக்கீங்களா? உப்பு கைக்கும், உப்பு கைக்கும். கடல் நீர் இங்க இருக்குல்லடா, அது என் தம்பி என் தங்கச்சி. ஒரு அடி வாடா, ஒரு அடி இப்படி தள்ளி வாடா, மண்ணை பறிடா, தண்ணி ஒரு எடுத்து குடிடா, உப்பு கச்சா என்னை செருப்பால் அடிடா. ஏன்? வடிகட்டிடுதுடா. மணல் உப்பு உறிஞ்சிக்கிறது. சிறந்த நீர் வடிகட்டிடா. தூய தண்ணீரை கொண்டு வரும்டா. எல்லாத்தையும் தள்ளிட்டு தூய குடிநீரை கொண்டு வரும். அதனாலதான் எங்க அப்பா நம்மால் வரணும்னு சொல்றாங்க, மேலே தேங்கி நிற்கிற நீரை குடிக்க கூடாது, வேளாண்மைக்குத்தான் பயன்படுத்த வேண்டும். பூமிக்கு கீழே இருக்கிற தண்ணீரை எடுத்துத்தான் குடிக்க பயன்படுத்துவேன். மணல் எல்லாவற்றையும் வடிகட்டி தூய நீரை வைக்கிறது. தாயின் மார்பில் கிடந்த பால் போல வச்சிருக்குது. இதை கொஞ்ச நேரம் பேச சொல்றா உதயநிதியும் ஐயா ஸ்டாலினையும் பேச சொல்றா. இந்த அன்னூர் சிவா அன்னியூரா அவரை கொஞ்சம் பேச சொல்றா. நான் என் தங்கச்சியை பேச சொல்றேன். இதெல்லாம் கத்துக்காம நீ எனக்கு ஓட்டு போட்டு நான் என்னடா செய்ய போறேன்? ஒருவேளை நான் ஆட்சிக்கு வந்தா நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஆள் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காருன்னு. இதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லிட்டு ஓட்டு போட்டா தான் நான் செய்யும்போது ஆமா அண்ணன் சொல்றதெல்லாம் செய்துன்னு நினைப்பேன். இல்லைன்னா நாங்கள் ஒன்று போய் இந்த ஆளை எழுந்ததே பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கூடாதுல்ல. என்னென்ன பண்ணுவேன்? இந்த கல்குவாரி எடுத்தாங்களாடா, தோண்டின பள்ளத்தில் அதே பொக்கல் தூக்கி இவங்க எல்லாம் போட்டு மூடிடுவேன். நீ விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்கிறியா? விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்கிறேன். என் தங்கச்சி சொன்னா பாரு, நான் எங்க அண்ணன் அளவுக்கு நல்லவன் இல்லை, நான் கொஞ்சம் கெட்டவன்ட்டு. அவர் தோற்றதற்கு காரணம் அவர் ரொம்ப நல்லவனா இருந்தது. அதனால அந்த ஆத்து மணலை அள்ளிற போது, இப்ப என் உடலில் இருக்க தோலை நீங்க வெட்டி இப்படி எடுத்துட்டீங்க, அப்படி செதுக்கி எடுத்துட்டீங்கன்னா, காற்றில் மிதந்து வருகிற நோய் தொற்றி இருக்குல்ல, அது என்னை தொற்றி ஒரு அரை மணி நேரத்தில் அப்படி கீழே விழுந்து நான் செத்துருவேன். அது மாதிரி நீ மண்ணை எடுத்த வருது, ஆத்தின் தோலை எடுத்துட்ட, செத்துருது. எப்படின்னு செத்துருதுன்னு சொல்ற? ஆத்து கரையிலே இருக்கிற பனையும் தென்னையும் பாக்கு மரமும் கழுத்து முறிஞ்சு செத்துருது. அது காரணம் ஆறு செத்துருச்சு, பக்கத்தில் இருந்த மரங்கள் செத்துருச்சு. சான்று. இவ்வளவுதான், இவ்வளவுதான். இதை பத்தி திராவிடம் கவலைப்படுமா? ஏன் கவலைப்படுது? ஏன்னா வெட்டி விற்கிற
திருவாளர்களே அவன் தான். அதனால தான் அவங்கள திராவிட முன்னேற்றம் சொல்லாமல் திருடர்கள் முன்னேற்றம் சொல்றது காரணமே அதுதான். அந்த திருட்டு பயல்களை அவங்க தான்.